ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 9 நவம்பர் மாதம் 2016 புதன்கிழமை. மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் எமது கண்ணோட்டத்தை செலுத்துவோம். முதலில் வீரகேசரி நாளேட்டின் செய்திகளை பார்த்தோமேயானால், ஆவா குழுவின் பின்னணியில் முன்னாள் புலி உறுப்பினர்கள், பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிக்கை, புலிகளை மீளுருவாக்கும் செயற்பாடு எனவும் தெரிவிப்பு, கைதான சந்தேக நபர்கள் 3 16 வரை விளக்கமறியல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட முழு வடக்கையும் அச்சுறுத்தும் ஆவா குரூப் எனும் குழுவின் பின்னணியில் முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களே உள்ளதாகவும் அவர்களது ஆலோசனைகளுக்கு அமைவாகவே அக்குழு செயற்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. ஆவா குழு தொடர்பில் சிறப்பு விசாரணைகளை முன்னெடுக்கும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை அதிகாரியான உப போலீஸ் பரிசோதகர் புஷ்பகுமார் இந்த விவகாரம் தொடர்பில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதான 3 சந்தேக நபர்களை கொழும்பு மேலதிக நீதவான் நிசாந்த பீரிஸ் முன்னிலையில் ஆஜர் செய்த பின்னரே மேற்படி விடயம் உள்ளடங்கிய அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக வீரகேசரி நாளேட்டின் மலையக செய்தியை பார்த்தோமேயானால், போடைஸ் தோட்டத்தில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தொழிலாளர்கள் பறிக்கும் தேயிலை கொழுந்தினை நிறுவை செய்வதற்கு தோட்ட நிர்வாகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன முறையிலான தராசின் நிறுவை அளவையை தொழிலாளர்களுக்கு காண்பிப்பதில்லை என அதிருப்தி தெரிவித்தும் முறையாக நிறுவையை காட்டும் தராசு ஒன்றினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தியும் ஹட்டன் போடைஸ் தோட்டத்தின் 3 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போடைஸ் தோட்டத்தின் காரியாலயத்தின் முன் ஆரம்பிக்கப்பட்டு தோட்ட தொழிற்சாலை வரை பேரணியாக வந்து போராட்டம் நடத்தப்பட்டதென இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கத்தை நோக்குவோம். சர்வதேச தலையீட்டுடனான விசாரணையின் அவசியம் என்ற தலைப்பில் வீரகேசரி தமது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணையின் அவசியம் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழக்கும் நிலை உருவாகி வருகின்றதென வீரகேசரி தமது ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய தினக்குரல் நாளேடானது அரசுக்கு எதிராக சதி, ஜனாதிபதி செயலகம் சந்தேகம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் நிகழ்ந்த குழப்ப நிலை அரசாங்கத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தவும் இராணுவம் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட சதி என்ற வகையில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது குறித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளதென இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமாக புகையிலை பொருட்களுக்கு எதிரான சர்வதேச யுத்தம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. புகையிலை மதுபாவனையை கட்டுப்படுத்துதல் தமது தேசிய நிகழ்ச்சி நிரலில் முன்னணியில் உள்ள விடயங்கள் எனவும் புகையிலை பொருட்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஓரங்கட்டிவிட புகையிலை தொழில்துறை மேற்கொண்டுள்ள முயற்சிகளை ஒன்றுபட்டு எதிர்க்குமாறும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்தியாவின் நொய்டாவில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற உலக சுகாதார அமையத்தின் புகையிலை பொருள் கட்டுப்பாடு தொடர்பான கட்டமைப்பு சாசனத்திற்கான தரப்புகளின் 7வது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அழைப்பு விடுத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. வருடாந்தம் 60 லட்சம் உயிர்களை காவு கொண்டு வரும் இந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது கிட்டியிருக்கும் வாய்ப்பை சர்வதேச சமூகம் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுதல் அவசியமானதொன்றாக தென்படுகிறது என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு மீளிணைப்பு அரசின் நிலைப்பாடு என்ன, கிழக்கு முதலமைச்சர் கேள்வி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மீளிணைப்பு தொடர்பில் அரசு எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதை முதலில் வெளிப்படுத்த வேண்டும். 2 மாகாணங்களின் மீளிணைப்பை வைத்துக் கொண்டு தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சியில் நல்லாட்சி அரசு செயற்படக்கூடாது. இவ்வாறு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமாக பள்ளிவாசல் தாக்குதலின் பின்னணியில் இனவாதிகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது.
குருநாகல் மாவட்டத்தில் 2 பள்ளிவாசல் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. குருநாகல் மாவட்டம் நிக்கவரெட்டியவில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. பள்ளிவாசலை எரியூட்டும் முயற்சியாக இது இருக்கலாம். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன் அதே மாவட்டத்தில் உள்ள தெலிகோனா என்ற இடத்திலும் ஜும்மா பள்ளிவாசல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது. கல்வீச்சால் பள்ளிவாசலின் கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளன. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பிலும் இன்னும் எவரும் கைது செய்யப்படவில்லை. இச்சம்பவங்கள் அப்பிரதேச மக்களை மாத்திரமன்றி அனைத்து முஸ்லிம் மக்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஆட்சி மாற்றத்தின் பின்பு ஏற்பட்ட நிம்மதி குலைந்து விடுமோ என்று முஸ்லிம் மக்கள் அஞ்சுகின்றார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இச்சம்பவங்கள் நாட்டில் இன வன்முறையை தூண்டக்கூடியவை. கடந்த ஆட்சிக்கால கசப்பான சம்பவங்களை மறந்து பெரும்பான்மை இனத்துடன் முஸ்லிம்கள் சுமூகமான உறவை பேணி வரும்போது இனவிரோத நடவடிக்கைகளுக்கு தூபமிடத்தக்கவையாக இச்சம்பவங்கள் காணப்படுகின்றன என இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளில் எமது பார்வையை செலுத்தினோமானால், முதலில் வெலம்புரி நாளேட்டில் நெல்சிப் திட்டத்தில் ஊழல் மோசடி விசாரணை அறிக்கையில் உறுதியானது, நிதி மோசடி பிரிவிடமும் முறையிட தீர்மானம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக உதய நாளேட்டை பார்த்தோமேயானால், நெல்சிப் திட்டத்தில் பருத்தித்துறை வல்வை சபைகளில் ரூபாய் 43 லட்சம் நிதி மோசடி, வடக்கு மாகாண சபை நியமித்த உபக்குழு நேற்று அறிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி மன்ற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2 சபைகளில் மட்டும் 43 லட்சம் ரூபாய் நிதி நுணுக்கமான முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சபை நேற்று அறிவித்ததென இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் நாளேடானது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் அடுத்த வருடம் ஜனவரியில் சீன நிறுவனம் ஒன்றுடன் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அமைச்சரவை பத்திரத்தையும் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக லங்காதீப நாளேட்டின் செய்திகளை பார்த்தோமேயானால், சிறுநீரக மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டு மெரிகான போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 7 இந்தியர்களும் தப்பியோடியுள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் உலக செய்தியின் பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்தியாக இறுதி கருத்து கணிப்பில் முன்னிலை வகித்த ஹிலாரி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில மணித்தியாலங்கள் இருந்த நிலையில் தேர்தல் தொடர்பாக நடத்தி முடிக்கப்பட்ட கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெறுவதற்கான 70% சாத்தியங்கள் இருப்பதாக அமெரிக்காவின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் கூறியுள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த தசாப்தங்களில் நடைபெறும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுவென்றும் அந்த கருத்து கணிப்பு நிறுவனமான 538 அமைப்பு கூறியுள்ளது என இச்செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் இந்திய செய்தியாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகாது, பிரதமர் மோடி அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நேற்று நள்ளிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகாது என்று இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய நாளேடுகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரமாக ஆவா குழுவின் பின்னணியில் ராணுவம் உள்ளதாக கூறப்படும் விடயங்கள் தொடர்பில் விசாரணை தேவை என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிடுவதாக இக்கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் கேலி சித்திரத்தை பார்த்தோமேயானால், அமெரிக்க டாலரின் பெறுமதி சடுதியாக உயர்வடைந்துள்ள நிலையில் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத வகையில் இலங்கையின் பொருளாதாரம் சிக்கலாகியுள்ளதை போன்று இக்கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கொழும்பு மாநகரம் மற்றும் யாழ் பிராந்தியங்களில் வெளியாகியிருந்த நாளேடுகளில் எமது பார்வையை செலுத்தியிருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையோடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.